ஹேய் ஃப்ரெட் vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மிருதிஃபில் இருக்கிற சிட்டி சென்டருக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் பார்க்க வந்திருக்கோம். என்னடா படம் பார்க்குறதுக்கு விலாகா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் படம். எஸ் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த அனிமே மூவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யார் கூட பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன வயசுலேருந்து என்னோட பார்ட்னர் இன் க்ரைம்னு சொல்ல முடியாது, மை பார்ட்னர், நிறைய விஷயத்தில் பார்ட்னர், அனிமேலாம் முக்கியமாக எனக்கு வந்து பார்ட்னர் இவர் தான். ஸோ என் ஓன் பிரதர் யாசிர் அப்துல் அசீஸ் இவர் கூட தான் வந்து இன்னைக்கு வந்து டீமன் ஸ்லேயர் படம் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். எபிசோட் உள்ள போகலாமா?なシナリオ頭の中駆け巡らせて流行る気持ちを洗い飛ばして君が歌う声に耳を澄まして ஓகே, ஐம் ஃபைனலி ஹியர். நான் வந்துட்டேன். சிஎஃப்எம் கிளாஸ் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 o'clock, 9:15 ஷோ. இப்போ யாருக்கு வெயிட் பண்ணுறேன்னா என் அண்ணனுக்கு மட்டும்தான். ஏன்னா நானும் என் அண்ணனும் மட்டும்தான் அனிமேலாம் பார்ப்போம். ஸோ பேசிக்கலி அனிமேனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமே இஸ் கார்ட்டூன்னு நான் சொல்ல மாட்டேன். சொன்னால் என்ன அனிமே ஃபேன்ஸ்லாம் கொண்டுருவீங்க. இட்ஸ் அனிமேஷன் சீரீஸ். அதாவது ஜாப்பனீஸில் வந்து ஜப்பானில் வந்து அனிமே வந்து சீரியஸ் பிஸ்னஸ். நம்ம எப்படி படம்லாம் எடுத்து பயங்கரமாக படம் எடுத்து ப்ரொடியூசர்ஸ்லாம் காசு பார்க்குறாங்களோ, அந்த மாதிரி ஜப்பானில் வந்து அனிமேஸ். நீங்கள் இங்கே எப்படியோ அதை விட நாங்கள் எங்கள் ஊரில் தெரியலன்னா 2 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராகன் பால் சி, நருட்டோ, இந்த மாதிரி சீரீஸ்லலாம் பயங்கரமாக காசு பார்ப்பாங்க. இட்ஸ் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் நாங்கள் ஒரு சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம், டீமன் ஸ்லேயர் அப்படின்ட்டு. அதை வந்து நாங்கள் இது வரைக்கும் நான் வந்து சிஸ்டமில் தான் பார்ப்பேன், இல்லை ஃபோனில் பார்ப்பேன். பட் தேட்டரில் இது வரைக்கும் நான் வந்து அனிமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. என் அண்ணன் பார்த்துருக்கான். ஸோ என் அண்ணன் தான் சொன்னேன், இந்த மாதிரி வாடா போவோம், டீமன் ஸ்லேயர் தான் நீ பார்க்குறல, புது படம் வந்துருக்கு, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். என் அண்ணன் வந்ததும் மற்றதெல்லாம் மிச்சத்தை பேசலாம். அனிமே, அவன் ஒரு தீவிர அனிமே ஃபேனு. அவன்கிட்ட பேசணுன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம், காத்திருப்போம். ஸோ கடைசியில் ஒரு அனிமே படத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன் பார்க்குறதுக்கு. இல்லையா, ரொம்ப நாள் ஆசை உன்னோட அனிமே படம் பார்க்கணும். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், ஒன் பீஸ் பார்த்துருக்கேன். ஓகேவா, ஒன் பீஸு, ட்ராகன் பால் சியும் பார்த்துருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் உன்னோட சேர்த்து பார்க்குறேன். ஆமாம், அதுவும் நம்பர் 1 ஹிட் மூவி, ஹவுஸ்ஃபுல்லுங்க. நான் சொன்னேன்ல, இவன் வந்து ஒரு தீவிர அனிமே ஃபேனு. பாருங்க, அனிமே ட்ரெஸ் போட்டு வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு உள்ள காஸ்பிளேலாம் இருந்தாங்கன்னா காஸ்பிளேஸ் கூடலாம் ஃபோட்டோஸ் எடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு அனிமே ஃபேன்ஸ்னால், நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2001 வந்துட்டு 2001 இல்லை, அதுக்கு முன்னாடி 1999 வந்து ட்ராகன் பால் சி வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணானுங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்த அனிமே வந்து ட்ராகன் பால் சி தான். எனக்கு வெஜிடா பிடிக்கும், இவனுக்கு கோகு பிடிக்கும். அதனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்து வெஜிடா, காமேஹாமேஹா, ஃபைனல் ஃப்ளாஷ் அப்படின்லாம் வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவன் வந்து 80ஸ்லாம் வந்து 80s சரி 89 தான் பிறந்தான். நான் யூத்னு சொல்றான், விட்டுருவோம், 90s கிட்னே வச்சுப்போம். 90ஸ்ல வந்து அதான் 90s கிட்டு தான். அதில் வந்து இவன் வந்து என்னென்ன பார்த்துருக்கேன், இந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ், கோஸ்ட் நிறையா பார்த்துருக்கேன். இந்த மாதிரி. அப்புறம் ஒரு ஃபுட்பால் சீரிஸ் வந்து பார்ப்பேன், என்னது இனோசுமா 11, அது வந்து அப்புறம் கேப்டன் சுபாஷா, இந்த மாதிரி நிறையா வந்து அனிமே சீரிஸ்லாம் பார்த்துருக்கான். ஸோ நாங்கள் இப்போ பார்க்க வந்தது வந்து டீமன் ஸ்லேயர். இதோட கோர் என்னது? கோர் வந்து என்ன டீமன் இருக்கோ, ஒரு இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸு, ஆமாம் ஷார்ட் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த டீமனை அழிக்கிறது தான் கதை. அதில் ஒரு லீடர் இருப்பான், அவனை வந்து மெயினாக டார்கெட் பண்ணுவாங்க. அவனுக்கு கீழே ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அவங்கள ஒவ்வொரு இதாக பண்ணி இது பண்ணிவிட்டு கில் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
இது வரைக்கும் 3 சீசன் வந்து எபிசோடாக வந்திருக்கு. இது லாஸ்ட் 2 சீசன் ஃபைனல் சீசன் வந்து மூவியாக எடுக்கிறாங்க. ஸோ அந்த 2 சீசனோட 2 ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் இது இன்ஃபினிட்டி கேசல். ஆமாம், இன்ஃபினிட்டி கேசல். அடுத்த பார்ட் வந்து 28ல வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் நான் போவேன். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் அனிமேவை. இந்த மாதிரி நீங்களும் எத்தனை பேர் அனிமே ஃபேன்ஸ் இருக்கீங்க, எவ்வளோ தீவிரமாக அனிமேஸ்லாம் பார்ப்பீங்களோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு அனிமே ஃபேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா தேட்டரில் இது வரைக்கும் நாங்கள் வந்து அனிமேஸ் நாங்கள் வந்து சீரீஸ் எபிசோடு வந்துட்டாலே பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிப்போம், பார்த்து எனக்கு எபிசோட சூப்பராக இருந்தது அப்படி இப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து தேட்டரில் வந்து சிறப்பான தரமான சம்பவத்தை பார்க்க சம்பவம் இருக்குது. உள்ள எந்த லெவலுக்கு இருக்கோம்னாக்கா அந்த லெவலுக்கு இருக்கோங்க, இன்டர்நேஷனல் லெவல். ஸோ இங்கே வந்து இவன் மட்டும் அனிமே ட்ரெஸ்ஸில் வரல. இந்த பாருங்க நிறையா பேர் வந்து அனிமே ட்ரெஸ்ஸில் தான் வந்திருக்கானுங்க. ஒன் பீஸு, டீமன் ஸ்லேயரு அந்த மாதிரின்ட்டு நிறைய ஃபேன்ஸு அனிமேக்கு. இப்போ நான் வீடியோ கேமரா எடுக்கிறேன், எவனையும் காணும். இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அங்கே ஒருத்தன் போகிற பாருங்க, ஒன் பீஸ் டிஷர்ட் போட்டிருக்கானா. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. அந்த துணி போட்ட கூலிங்க ஏ ஆளுங்க. ஆக்சுவலாக நான் தமிழ் படம் கூட இது பண்ணல. தமிழ் படத்துக்கு கூலிக்கு வந்து டிக்கெட் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிதுடா. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் டே இல்லை, செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ நான் போகும்போது டிக்கெட் ஃப்ரீயாக இருந்துச்சு. இதுக்கு 4 நாள் முன்னாடி பார்த்தாலும் டிக்கெட் ஃபுல்லாக இருக்கு. இன்னைக்கு நேற்றா முந்தா நேற்று நம்ம டிக்கெட் எடுத்து 3வது ரோw தாங்க கிடச்சிருக்கு. 頃の私はもういない伝わるでしょうこれほどに覚悟決めてる触れさせてその全てஇல்லை படம் சரியான படம் இல்லை, சூப்பராக இருந்தது. நீங்கள் அந்த சீன்ஸ்லாம் நான் காமிக்கிறேன். அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் செதுக்கியிருக்கான்ல, என்ன அனிமே, என்ன கிராஃபிக்ஸு, வேற லெவலில் இருந்தது. அப்படியே எனக்குலாம் அப்படியே கூஸ் பம்ப் இருந்துச்சு. நான் வந்து சீட்டுக்கு ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், லைக் அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டில் தான் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்தது. என்னடா இந்த மாதிரி பொம்மை படத்துக்குலாம் பேசுகிறான் அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து ஃபேக்ட்ஸ் பார்த்தோன்னா இந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து $30 மில்லியன். அதாவது $30 மில்லியன் வந்து ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் இதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்லாம் சேர்த்து ஒரு $50 மில்லியன் ஆயிருக்கு. $30 மில்லியன் நம்ம ஊருக்கு வந்து 250 கோடி, எப்படி 250 கோடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த அனிமேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இது வந்து ஒரே நாள் நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு வந்திருக்கும். அதுக்குள்ளே வேர்ல்டு வைடு வந்து இதோட கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 300 மில்லியன், அதாவது 2500 கோடி. 2500 கோடி ஜஸ்ட் அனிமே ஃபேன்ஸ் அவ்வளோ இருக்கும். தயவு செஞ்சு இந்த மக்கள் வந்து திடீர்னு பொம்மை படம்டா எவனாவது அனிமே ஃபேன்ஸ் கொண்டுருவாங்க. இதுல ஒரு மேட்டர் என்ன தெரியுமா, இத்தனைக்கும் இவ்வளவு கலெக்ஷன் எடுத்தது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல வித் சப்டைட்டில், இங்கிலீஷ்ல டப், இன்னும் இங்கிலீஷ் டப் வரல. அது வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்து அதை தான் பார்ப்பானுங்க. அமெரிக்கன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த இங்கிலீஷ் டப்டு தான் பார்ப்பானுங்க. பட் ஆனால் ஜாப்பனீஸ் வெர்ஷன் தான் சூப்பராக இருக்கும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு சாதாரண ஒரு பொம்மை படம்னு சொல்லுவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தீவிர இந்த மாதிரி அனிமே ஃபேன்லாம் என்னைக்காவது திடீர்னு எடுத்து பொருள் எடுத்து போட்டுருவான். குத்தி விட்டு போட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி 2500 கோடி எப்படி ஒரே நாளில் ப்ரொடக்ஷன் கிராஸ் சேல்ஸு. ஸோ அனிமையோட வேல்யூ இவ்வளோ இருக்குது. நீங்களும் தயவு செஞ்சு அனிமே பார்க்கலனாலும் பரவாயில்ல, அனிமே ஃபேன்ஸை வந்து கலாய்க்காதீங்க. ஏன்னா இது அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு. இது உங்களுக்கு தெரியலன்னா கம்முன்னு இருந்துடும், அவ்வளோதான். கரெக்டாக, அவ்வளோதான். ஓகே, இது வந்து நீங்க இப்போ தமிழ் லாங்குவேஜ்னா தமிழ்நாடு தான் பார்ப்பாங்க. ஹிந்தி படம் பாலிவுட்னா பாலிவுட் தான் பார்ப்பாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ்காரனும் பார்ப்பாங்க, வெளியில பார்ப்பாங்க. ஆனா அனிமே ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா லாங்குவேஜ்காரனும் பார்க்குறாங்க. எனக்கு வந்து இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் ஃபுல்லாகவே அனிமே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டோம். என்னன்னாக்கா அந்த கொரோனா பீரியடில் வந்து நிறைய பேர் வந்து அனிமே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஏன்னா நிறைய சப்போர்ட்டிவ் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த இதெல்லாம் வந்து நம்மளும் பார்க்க முடியும் இல்லையா. எனக்கு ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கிறேன். ஆகுது. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் என்ன தெரியுமா, சென்னை நான் இதில் பார்த்தேன், மீம்ஸில் பார்த்தேன். சென்னையில்
ஒரு தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டேக்கு பேனர் அடிச்சிருக்கானுங்க 4-5 கட் அவுட்ஸ் பேனர். தமிழ்நாட்டுல அவ்வளோ அனிமே ஃபேன்ஸ் கிரௌட பார்த்தா அவ்வளோ கிரௌட் நிக்குது அனிமேக்கு. உசுர கொடுப்போம்ல கேட்டல பார்த்தல. நம்மலாம் ஒரு காலத்துல ஞாபகம் இருக்கா டிராகன் பால் நம்ம 2 பேரும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கூல்ல எவனும் பார்க்க மாட்டான், என் ஸ்கூல்ல எவனும் பார்க்க மாட்டான். நான் போய் ஸ்கூல்ல போய் டிராகன் பால் பாடுறான்னு நைட் நடுராத்திரி 2 மணிக்கு காலங்காத்தால எந்திரிச்சு 2 to 6 ஃப்ரீ நெட். 2 மணிக்கு அலாரம் வச்சு 2 to 6 மணி வரைக்கும் ஃப்ரீ நெட் இருக்கும் அந்த டயத்துல. பிஎஸ்என்எல் சொல்றது வந்து 2006ல வந்து ஃப்ரீ இன்டர்நெட் அந்த டைம் மட்டும் தான் இருக்கும், அன்லிமிட்டெட் இன்டர்நெட். ஸோ 2 மணிக்கு அலாரம் வச்சு நானும் இவனும் எந்திரிச்சு டிராகன் பால் ஜி நெட்ல பார்த்துட்டு காலையில 6 மணிக்கு வந்து முடிச்சுட்டு தூங்குவோம். பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாருங்க. அதை நாங்க காதுலயே வாங்க மாட்டோம். நாங்க எபிசோட் கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கோம். என் பேர் இன்னும் மறக்கல. Of course தெரியும். ஓகே, வீடியோ படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சான்ஸ் கிடைச்சதுன்னா போய் பாருங்க. See you all. Subscribe பண்ணிடுங்க. Bye bye. எல்லாம் நல்லா இருந்தது. அந்த மஞ்சள் கலர் ஜெனிட்ஸு அவன் வரும்போது தான் லைட்டாக கொஞ்சம் பிஜிஎம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி. நான் அப்பவே நினைச்சேன் மியூசிக் ஜெனிட்ஸுக்கு வந்து பிஜிஎம் கொஞ்சம் கம்மி பண்ண. அப்போ எனக்கு என்ன தருவாங்க வந்து இதே நம்ம தலைவர் அனிருத்துக்கு கொடுத்தாக்கா எப்படி வேற லெவல் நெருக்க விட்டுருவான்ல, பிரிச்சு எடுத்துருவான். அப்படி எடுத்துருக்கேன். ஜெனிட்ஸுக்கு வந்து நான் சவுண்டு போட்டேன். கடைசியில் பிஜிஎம்ல கொஞ்சம் சொதப்பிட்டானுங்க. ஆக்ஷன் நல்லா இருந்தது. பிஜிஎம் போட்டிருந்தாங்க. வந்து நாளைக்கே வந்து அனிருத்துக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புங்க, நீங்க வந்து ஜாப்பனீஸ்ல வர அனிமேக்கெல்லாம் நீங்க ஏன் மியூசிக் போடக்கூடாது அப்படின்னு.